வெல்கம் டு அப்துல் மஜீத் சேனல். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி கட்டாயமான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், கிட்ட உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இந்த ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். இந்த வீடியோவில் சொர்க்கத்துடைய பெண்மணியான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வரலாற்றை தான் பார்க்க போகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் 4வது பிள்ளையாக பிறந்தவங்க தான் ஃபாத்திமா நாயகி. ஃபாத்திமா நாயகி பிறக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது 41 மேலும் மக்கால பிறந்தாங்க. ஃபாத்திமாவுடைய பேரின் அர்த்தம் நரகத்தை விட்டு தடுக்கப்பட்டவர். ஃபாத்திமா நாயகி சின்ன வயசுல தன் தாயை இழந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் 4 குழந்தைகள் வளர்க்கக்கூடிய பொறுப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு வந்துச்சு. அந்த நேரத்துல குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வளவு துன்பத்தை கொடுத்து கொண்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல 5 வயதான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட துணையாக இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா நாயகி மீது அளவு கடந்த அன்பு வச்சிருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா தன் மகளை ஈரக்குல துண்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஃபாத்திமா நாயகியும் தன் தந்தை மீது அளவு கடந்த பாசம் வச்சிருந்தாங்க. ஒரு சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழருடன் காபால தொழுந்து துவா செஞ்சு கொண்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு எதிரான காஃபிர்கள் ஒரு ஒட்டகத்தை பலி கொடுத்து கொண்டு இருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜதா செஞ்சு கொண்டு இருக்க போது அறுக்கப்பட்ட அந்த ஆட்டுடைய மலம் மற்றும் குடலை இரத்தத்துடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய களத்தில் போடும்படி அபூ ஜஹல் அவனுடைய அடியானுக்கு செல்றான். அந்த அடியானும் அபூ ஜஹல் சொன்னதே அத மாதிரியே செஞ்சான். இதை பார்த்த காஃபிர்கள் சிரிக்கிறாங்க. இந்த செய்தியை கேட்ட ஃபாத்திமா நாயகி அடுத்த செகண்ட் காபாக்கு வந்து அவங்களுடைய பிஞ்சி விரலால் அவங்க தந்தையுடைய முதுவை சுத்தம் செய்யறாங்க. அந்த குறைஷிகளை பார்த்து கோபமான வார்த்தைகளால் திட்டுறாங்க. அந்த அளவுக்கு தன் தந்தை மேல பாசம் வச்சிருந்தாங்க. ஃபாத்திமா நாயகி பின்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்யறாங்க. சிறிது காலம் கழிச்சு ஃபாத்திமா நாயகியும் மதீனாக்கு சென்று விட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபாத்திமா நாயகிக்கு திருமண வயது வந்ததும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு and உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஃபாத்திமா நாயகிய பெண் கேட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நாணமுள்ளவரா பேணுதலாக ஃபாத்திமா நாயகி அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய திருமணம் அல்லாஹ்வுடைய உத்தரின்படி அலி ரலியல்லாஹு அன்ஹு உடன் நடந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மகளிடம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் செய்ய ஒப்புதல் விருப்பம் கேட்டாங்க. தன் மௌனத்தால் ஃபாத்திமா நாயகி ஒப்புதல் கொடுத்தாங்க, விருப்பம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய திருமணம் ரொம்ப எளிமையான முறையில் நடந்தது. திருமணம் ஆகும் போது ஃபாத்திமா நாயகிக்கு உடைய வயது 15. தன் கணவன் மீது பேரன்பு வச்சிருந்தாங்க ஃபாத்திமா நாயகி. மேலும் ரொம்பவே எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாங்க ஃபாத்திமா நாயகி. எந்த அளவுக்குன்னா அவங்க வாழ்நாள் அதிகமான நாட்கள் பட்டணியாக தான் இருந்திருக்கிறாங்க. எவ்வளவு தான் கஷ்டமா இருந்தாலும் ஃபாத்திமா நாயகி தன்னிடம் இருந்த சிறந்த பொருளை தான் தானம் செய்வாங்க. ஃபாத்திமா நாயகி அவர்களுக்கு மொத்தம் 6 குழந்தைகள், 3 ஆண் குழந்தைகள், 3 பெண் குழந்தைகள். முதலில் ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையுடைய பேர் ஹசன் என்று பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் ஃபாத்திமா நாயகி அவர்கள் சுஜூதில் இருக்கும் போது உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்தாங்க. அதுக்கப்புறம் முஹ்சின் என்று ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பருவத்திலேயே இறந்தது. ஒரு நாள் வேலை காரணமா வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பசி ஏற்பட்டது. உடனே தன் மனைவியிடம் சாப்பிட ஏதும் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு ஃபாத்திமா நாயகி ஒரு கோதுமை மணி கூட இல்ல, 3 நாளா நாங்க இந்த நிலைமையில தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருத்தப்பட்டு இதை ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு கேக்குறாங்க. உங்ககிட்ட எதையும் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்னு, உங்களை வெக்கம் அடைய செய்யக்கூடாது அப்படின்னு என் தந்தை என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ஃபாத்திமா நாயகி சொல்றாங்க. இதை கேட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளம் குளிர்ந்தது. அவங்களுடைய பசியே அவங்களுக்கு மறந்து போயிட்டுருச்சு. மேலும் ஒரு நாள் ரொட்டி முன் அமர்ந்து ரொட்டியை கையில எடுத்து வாயில வைக்கும் போது ஒரு குரல் கேக்குது. நான் பசித்தவன், அல்லாஹ்க்காக என் பசியை தனியுங்கள் அப்படின்னு. பசியால் இறந்து கொண்டு இருக்கும் என் குடும்பத்தை காப்பாற்றுங்கள் அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. அடுத்தவர் பசித்திருக்க நீங்கள் உணர்ந்தீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாக்கு என்று அவங்களுக்கு நினைவு வந்துச்சு.
உடனே அந்த ரொட்டி எல்லாத்தையும் அந்த ஏழைக்கு கொடுத்தாங்க. இவ்வாறு கருணை உள்ளவங்க கொண்டவங்க தான் ஃபாத்திமா நாயகி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலை பள்ளிவாசலுக்கு செல்வது முன்பு ஃபாத்திமா நாயகி வீட்டுக்கு சென்று வருவது தான் வழக்கமாக வச்சிருந்தாங்க. எங்கேயாவது பிரயாணம் செய்ய புறப்பட்டால் இறுதியாக விடை பெறுவதும் ஃபாத்திமா நாயகியிடமே தான். இது அதே மாதிரி பிரயாணம் முடிஞ்சு முதலில் வந்து சந்திப்பதும் ஃபாத்திமா நாயகியவே தான். இறுதி ஹஜ் நிறைவேற்றி வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயுற்றாங்க. இதை தெரிஞ்ச ஃபாத்திமா நாயகி ஆறார் துயரத்தில் அழுந்தாங்க. ஏன்னா தன் தந்தை மீது அவ்வளவு பாசம் வச்சிருக்கும் ஃபாத்திமா நாயகிக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தன் தந்தை அருகிலே இருந்து தன் தந்தைக்கு பணிவிடைகள் செய்து வந்தாங்க. நோய் ஏற்பட்டு 2 வாரங்கள் ஆகி விட்டது. ஆனாலும் நோய் குறைந்த பாடே இல்லை. இறுதியில் அவங்க உடைய கடைசி நேரம் வந்து விட்டதுன்னு உணர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுந்து கொண்டு இருந்த ஃபாத்திமா நாயகியை கிட்ட கூப்பிட்டாங்க. அவர்கள் உடைய காதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ சொல்றாங்க. இதை கேட்ட ஃபாத்திமா நாயகி கண்ணீர் சிந்தி அழுகுறாங்க. கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் தன் மகளின் காதில் ஏதோ ஒன்று சொல்றாங்க. இதை கேட்ட ஃபாத்திமா நாயகி கொஞ்சம் நிம்மதி அடைகிறாங்க. இதை எல்லாத்தையும் கவனிச்சு கொண்டே இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எதுவுமே புரியல. பிறகு இதை பத்தி ஃபாத்திமா நாயகியின் கிட்ட கேட்ட போது அல்லாவின் தூதர் அவர்கள் முதல்லா தன் மறைய போகும் செய்தியை என்கிட்ட சொன்னாங்க. இதை கேட்ட நான் கண்ணீர் சிந்தினேன் அப்படின்னும், 2வது அதுக்கப்புறம் நீ தான் என்ன சொர்க்கத்தில் சந்திப்பீர் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட நான் மகிழ்ந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உயிர் பிறந்தது. மேலும் நபிகள் நாயகத்தை அடக்கம் செய்து திரும்பிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய இறை தூதர் மேல மண்ணை தள்ள அவ்வாறு மனம் வந்தது அப்படின்னு வருத்தத்துடன் கேட்கிறாங்க. அவர்களுடைய துக்கத்தால் வீர்த்து அழுந்தார்கள். இந்த சத்தம் கேட்ட அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறைவனின் விருப்பத்தை யாரால தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு ஆறுதலா சொல்றாங்க. மேலும் தன் தந்தை இருந்த பின் ஃபாத்திமா நாயகி இரவு பகலா அவர்கள் அழுந்து கொண்டே இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பின் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்து விட்டார்கள். மேலும் அவங்க இறந்த போது அவர்களுடைய வயது 29. ஃபாத்திமா நாயகி அவர்கள் மக்காவுல பிறந்து மதீனால இறந்தாங்க. மதீனால இருக்கிற ஜன்னத்துல் பகீல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஏராளமான நல்ல குணங்கள் இருந்தது. தான் பணிப்பெண் கூட அன்புடன் நடத்தினாங்க ஃபாத்திமா நாயகி. உலகில் ஏழை பெண்களில் கொடையாளி ஃபாத்திமா நாயகி. மேலும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன் கால் வீங்கும் வரை தொழுவார்கள். சொர்க்கத்திலே சிறந்த பெண் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். மறுமையில பெண்களுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் சிபாரிசு செய்வாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உடைய வரலாறுல எங்களுக்கு ஏராளமான ஒரு படிப்பினைகள் கற்றுக்கொள்ளலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, கிட்டுள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இதை மாதிரி புதிய வீடியோஸோட